மதுரை மீனாட்சி அம்மன் கோவில சித்திரை திருவிழாவிற்கு கொடியேற்றம் நடக்கும்போது மதுரையில் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த வருஷம் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குது. பாண்டியர் குல பேரரசி மதுரையின் மகாராணி சிவபெருமானின் துணைவிதான் அம்மா மீனாட்சி. மதுரை ஆண்ட மகாராணிக்கு நடைபெறுகின்ற இந்த சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. திருவிழா நடைபெறும் நாட்களில் காலை மாலை என இருவேளையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் மாசா வலம் வருவாங்க. தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கவே அம்மையும் அப்பனும் மாசி வீதிகளில் வலம் வருவதாக ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழாவில் முக்கியமான பல நிகழ்ச்சிகள் நடக்கும். மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் வைபவம் மே 6ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் இரவு 7:35 மணிக்கு மேல் 7:59 மணிக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அம்மனுக்கு ராயர் கிரீடம் சூட்டி நவரத்ன கோல் வழங்குவாங்க. அடுத்த நாள் சிவபெருமானாகிய சுந்தரேஸ்வரரை போருக்கு அழைத்து 8 திக்கிலும் தேவர்களை வென்று கடைசியாக இறைவனுடன் அம்மன் போர் புரியும் திக்விஜயம் நிகழ்ச்சியும் நடைபெறும். சித்திரை திருவிழாவில் முக்கியமான நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதி நடக்க இருக்கு. அடுத்த நாள் மே 9ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து அழகர் கோவிலில் நடக்கும் சித்திரை விழாவில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மே 10ஆம் தேதி அழகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் புடைசூழ மதுரை நோக்கி அழகர் அதிர்வேட்டுகள் முழங்க புறப்படுகிறார். 18 கிலோமீட்டர் தூரம் வரும் அவர் வழிநெடுகிலும் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மே 11ஆம் தேதி 3 மாவடியில் அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நடக்கிறது. மே 12ஆம் தேதி விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்களின் அன்பான வரவேற்புக்கு மத்தியில் கள்ளழகர் தங்க குதிரையில் வீற்றிருந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார். ராமராயர் மண்டபத்தில் அவரை குளிர்விக்க தீர்த்தவாரியும் நடக்கிறது. அடுத்த நாள் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார். பின்னர் தசாவதாரங்களில் காட்சி அளிக்கிறார். பூப்பல்லாக்கில் தல்லாக்குளத்தில் பவனி வருகிறார். மே 15ஆம் தேதி மலைக்கு புறப்படுகிறார் கள்ளழகர்.